12 வருஷமாய் உள்ள பெரும்பாடு ஸ்திரீ அல்ல, மகளே. ஏன்னா அவளும் ஆபிரகாமுடைய குமாரத்தியா இருக்கிறார், அவளும் ஒரு யூதராக இருக்கிறார். அதனாலதான் மோசே நியாயப்பிரமாணத்துக்கு அவளும் கட்டுப்பட்டவளாக இருக்கிறார். அந்த மோசே நியாயப்பிரமாணத்தை இயேசு இருக்கிறார். நியாயப்பிரமாணமானது மோசையால் வந்தது, கிருபையும் சத்தியமானது இயேசுவால் வந்தது. யோவான் 1:17. கிருபையும் சத்தியமும் மோசே நியாயப்பிரமாணத்தை வென்றது. இதுதான் முக்கியமான ஒரு சாட்சியாய் அது காணப்படுகிறது. இன்றைக்கு அந்த 12 வருஷம் உள்ள ஸ்திரீ நம்ம மத்தியில இருந்தா, அவங்கள பார்த்து கேள்வி கேட்டா. என்ன கேள்வி கேட்டா, நீங்க இவ்வளவு சுகம் பெற்றீங்களா, ஒரு சாட்சி சொல்லுங்கன்னு கேட்டீங்கன்னா, என்னோட கற்பனை அவங்க சொல்லுவாங்க, நான் சாட்சி பெற்று போறது ஒரு பாட்டு பாடுன்னு சொல்லுவாங்க. என்ன பாட்டு பாட போனீங்க? எனக்கு வந்து பெர்க்மன் பாட்டு ரொம்ப பிடிக்கும், பெர்க்மன் பாட்டு பாடணும்னு சொல்லுவாங்க. கற்பனை என்ன பாட்டு பாடுவாங்க? இயேசுவின் பின்னால் நான் சென்றேன், திரும்பி பார்க்கவில்லை, திரும்பி பார்க்கவில்லை. 12 வருஷம் வேதனை பட்டேன், யாருக்கும் தெரியாது. 12 வருஷம் வேதனை பட்டேன், யாருக்கும் தெரியாது. இயேசுவை அறிந்தேன், விசுவாசம் வளர்த்தேன், அவரை நான் தேடி போனேன். இயேசுவை அறிந்தேன், விசுவாசம் வளர்த்தேன், அவரை தேடி போனேன். கரங்களை நீட்டி வஸ்திரம் தொட்டே, என் கரங்களை நீட்டி வஸ்திரம் தொட்டே, சரீரத்திலே நான் உணர்ந்து கொண்டேன், உடனே சுகம் பெற்றேன். சரீரத்திலே நான் உணர்ந்து கொண்டேன், உடனே சுகம் பெற்றேன். இயேசுவின் பின்னால் நான் சென்றேன், திரும்பி பார்க்கவில்லை, திரும்பி பார்க்கவில்லை. இயேசுவே முன்னால், நோய்களின் பின்னால். இயேசுவே முன்னால், என் நோய்களின் பின்னால்.